வணக்கம் மக்களே. என்ன வெயில் அடிக்க பற்றியெல்லாம் சரியான வெயிலுங்க. இந்த வெயிலுக்கு வெளியே கடைக்கு போயிட்டு வந்தோம்னா சரி, அறையில் ஒரு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறது. அதையும் குடிச்சிட்டு ஜூஸு வெயிலுக்கு நல்லா அப்படியே இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லுன்னு தண்ணி அப்படி ஜூஸ் எல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு ஒரே காது வலி பார்த்துக்கங்க. ஒரு ஒரு 4 நாளாக காது வலி தாங்க முடியலை. நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கையில் பார்த்துக்கோங்க, எங்கள் ஊரில் கிணத்துல போய் உளுந்து குளித்து சரியான காது வலி வந்துடும். உடனே எங்கள் அம்மா அன்றைக்கி படுக்க வச்சு கொஞ்சோண்டு ஒரு சின்ன கரண்டியில் தேங்காய் எண்ணெய் அதில் ஒரு பூண்டு என்னமோ தட்டி போட்டு சூடு பண்ணி பொண்ணு ஊற்றி விட்ருவா பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் படுத்திருந்தாலும் சரி ஒரு சொட்டு கூட காதுக்குள்ளே போகாதுங்க. எந்திரிக்கையில் அவ்வளோ வெளியே வந்துடும். அதோட வலி கேட்காதா, மறுநாள் வா பீடி கடை ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் போனால் ஒரு அக்கா அப்படித்தான் மருந்தை ஊற்றிட்டு இப்படியே இருமா அப்படி சொல்லிச்சு. அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு சரி வா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. எந்திரிக்கவும் அப்படியே வடிஞ்சிருச்சு. அதோட ஒரு பஞ்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கும் சரியான வலி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆலங்குளத்தில் இளங்கோ டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு காது ஜவ்வு இருக்குது பற்றியெல்லாம் அதில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்ட்டார். உடனே அங்கே வச்சே மண்டையில் ஒரே கொட்டு. எங்கள் அம்மா சொன்னதை கேட்டியா, கிணத்துல போய் உளுந்து குளிக்காதன்னு சொன்னால் கேட்டியான்னு சொல்லிட்டு ஒரே திட்டு. அதோட அவர் மாத்திரை அந்த சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. திருப்பி அந்த சொட்டு மருந்தை வீட்டில் ஊற்றினா ஒரு சொட்டு கூட உள்ளே போகலங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ போச்சு விடுங்க வயசுக்குள்ள. அதோட கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ ஒரு 4 நாளாக காது வலி. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு. மாத்திரைலாம் போடக்கூடாது, நான் போய் உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த சொட்டு மருந்து போய் வாங்கிட்டு வந்தார். நான் வாங்கிட்டு வரலே சொன்னேன், ஏங்க எனக்கு காதுக்குள்ளே ஒரு சொட்டு கூட போகாது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். காலையில் ஊற்றிட்டு படுத்தேங்க. ஒரு மணி நேரம் படுத்துருப்பேன். ஒரு சொட்டு கூட போல் அவ்வளோ வடிஞ்சிருச்சுங்க. இப்போ உட்காந்து தொடச்சிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இப்படி இருக்குமாங்க? உங்களுக்குலாம் காதுக்குள்ளே அந்த மருந்துலாம் இறங்குமாங்க? சத்தியமாக இது வரைக்கும் ஒரு சொட்டு கூட உள்ளே போனதில்லை. மருந்து தாங்க வேஸ்ட்டாக கிடக்கு. அப்புறம் மருந்து வாங்கி கொடுத்தாலும் திட்டிகிட்டே வண்டிக்கு கிளம்பி போயாச்சு பார்த்துக்கோங்க. வேண்டாம்னு சொன்னால் கேட்டாரா, என்ன பண்ணுறது? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.